சரி பாருங்க. ஓகே. அண்ணன் பார்த்தீங்களா, அழகான ஒரு பாடல். முக்கியமான நம்முடைய முக்கியமான தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. அன்போடு இந்த கலைஞர்கள் சார்பாகவும் நம்முடைய செயல் வீரர்கள் சார்பாகவும் அழகான ஒரு வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததா தயவு செய்து அரங்கத்திற்கு உள் வந்து அமர்ந்து சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். மேலும் உணவு தேநீர் என்று எங்கும் செல்லாமல் உடனே இந்த அரங்கத்திற்கு வந்து சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அரங்கத்திற்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். வாருங்கள், வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தாருங்கள் செயல் வீரர்களே. இன்று இந்த சத்தியமூர்த்தி பவனில் வரலாற்று சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு மாநில தலைவர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சசிகுமார் அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாநில இணை ஒருங்கிணைப்பாளர்கள், மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் நமது ஒன்றியம் நகர பேரூராட்சி ஒருங்கிணைப்பாளர்கள், வார்டு ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் சார்பாகவும் நமது தேசிய தலைவர் திரு ஹர்ஷ்வர்தன்ஜி அவர்கள் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இது தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிக எழுச்சியோட கலந்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய எழுச்சி வந்து இருக்குது. இதை நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வந்து அழைப்பு கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாநிலம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரமாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான அரசியலையும் ஒரு வளர்ச்சி அரசியலையும் அதிகார பார்வை அரசியலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம எழுச்சியை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மிக பூரிப்பாகவும் சந்தோஷமாகவும் நம்மளுடைய இலக்கை நம்ம வந்து மிக விரைவில் வந்து அடைவோம் என்று நான் வந்து இந்த லைனில் வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய மதிப்புக்குரிய தலைவர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தேசிய தலைவர் வருகை தந்திருக்கும் என்ன கனவு அவருக்கு இருந்தது என்று சொன்னால், ஒரு புதிய அரசாங்கத்தை, மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை, மக்களை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதுதான் என்னுடைய கனவு என்று எந்த இடம் சென்றாலும் பாராளுமன்றத்தில் பேசியது மட்டுமல்ல, பஞ்சாயத்து தலைவர்கள் மத்தியில் பேசியது மட்டுமல்ல, IAS அதிகாரிகள் மற்றும் அவர்கள் மத்தியிலே பேசியது மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் அதை பேசினார்.
இவைகளையெல்லாம் தொடுத்து ஒரு புத்தகமாக்கி இருக்கிறேன். ஆக ராஜீவ் காந்தி அவர்களுடைய கனவு என்ன? அந்த கனவு வேறொரு கனவு அல்ல. அவருடைய பேச்சுக்கள் அத்தனையிலும் யாரை அவர் மேற்கோள் காட்டியிருப்பார் என்று சொன்னால் மகாத்மா காந்தியை தான் மேற்கோள் காட்டியிருப்பார்.